வணக்கம் அன்பான உறவுகளே. நம்மளுடைய மூணார் பயணத்தின் பாகம் 7. இப்போ நம்ம கேரளத்தினுடைய கேஎஸ்ஆர்டிசி பேருந்தில் நாம் பயணம் செய்கிறோம். இந்த பயணம் செய்யக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா நைமக்காடு அந்த பகுதி. இந்த நைமக்காடு என்கிற பகுதி கடல் மட்டத்திலிருந்து 6000 அடி உயரத்தில் உள்ளது. அந்த அளவிற்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு இடம் இது. இந்த இடங்களில் இருபுறங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கு பார்த்தாலும் தேயிலை தோட்டங்கள் தான். இந்த பகுதி ஃபுல்லாக தேயிலை தோட்டங்கள். நீங்கள் சொந்தமாக வாகனங்களில் இதனுடைய கடந்து வந்தீங்கன்னா இந்த பகுதியில் நின்று இந்த இயற்கை அழகை ரசித்து நீங்கள் செல்லலாம். நாங்கள் இப்போ கேஎஸ்ஆர்டிசியில் போகிறதுனால தான் நம்ம இறங்கியெல்லாம் பார்க்க முடியாது, உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த இடங்களில் ஒரு தனி சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த பகுதியில் வெயில் காலங்கள், மழைக்காலங்கள், பனிக்காலங்கள், எந்த காலங்களாக இருந்தாலும் சரி, மேகக்கூட்டங்கள் எப்பொழுதுமே தேயிலையை தழுவித்தான் இருக்கும். இந்த பகுதியில் ஒரு தனிப்பட்ட ஒரு குளிர்மை எப்பொழுதுமே அனுபவப்படும். பாக்கி இடங்களில் மிக சூடு காலங்களில், வெயில் காலங்களில் வெப்பத்தின் ஆதிக்கம் அதிகரித்தாலும் இந்த 6000 அடி உயரத்தில் வரக்கூடிய அந்த சந்திக்கக்கூடிய அந்த இடங்களுக்கு அருகில் எப்பொழுதுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குளிர்மையை நீங்கள் அனுபவப்படலாம். நீங்கள் மூணாருக்கு பயணம் மேற்கொண்டு வரும்போது இந்த பாதை வழியாக, சாலை வழியாக வந்தீர்கள் என்றால் அப்பொழுது உங்களுக்கு அதனுடைய அனுபவம் புரியும். உண்மையிலே இந்த இடங்களில் இந்த நேரத்தில் பயணம் செய்வது இதுபோல் வெளிப்பக்கமாக இருந்து கேமரா எடுத்துகிட்டு வரும்போது மிகப்பெரிய ஒரு குளிரும் ஒரு அனுபவங்கள் குளிரின் அனுபவம் இருந்தாலும் அது நமக்கு ஒரு இயற்கையோடு நம்மளை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஈட்டி தருவதாகத்தான் நாம் கருதுவது. ஏன்னா நம்மீது அந்த மேகங்கள் தொடும்போதும் அந்த மேகத்தின் குளிர் நம் கண் மீதும் நம் உடல் மீதும் தழுவும் போதும் நமக்கும் இந்த இயற்கைக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது என்பதை நமக்கு உயர்த்தும். ஏன்னா இது தவிர நம்முடைய சொந்தங்கள் மட்டும்தான் நம்மளை அரவணைப்பாங்க, கட்டி தழுவுவாங்க, நம்ம கூட நிற்பாங்க. அது மாதிரி தான் இயற்கையும். இயற்கையை நீங்கள் நேசித்தீர்கள் என்றால் இயற்கை உங்களையும் நேசிக்கும் என்பதற்கு இந்த இடங்கள் ஒரு சாட்சி. பாருங்கள், நம்ம இப்போ மேகங்களுக்கு உள்ளே தான் போகிறோம். மேகங்களுக்கு உள்ளே நீங்கள் பயணம் செய்யும்போது தெரியும், ஏதோ ஒரு ஆகாசத்திற்குள்ளாக பயணம் செய்வதை போன்ற ஒரு புத்துணர்வு, ஒரு தோற்றம் உங்களுக்கு ஏற்படும். அந்த அளவிற்கு இதனுடையாக கடந்து செல்லக்கூடிய பயணம் மிகவும் அனுபவம் நிறைந்ததாக இருக்கும். நீங்கள் எப்பொழுதும் இந்த வழியில் நீங்கள் மூணாருக்கு சுற்றுலா வந்தீர்கள் என்றால் ராஜமலை பார்க்கக்கூடிய அதே சாலை வழியாகத்தான் இங்கிட்டு வரணும். இதன் வழியாக நீங்கள் வரும்போது சின்னார் வைல்ட் லைஃப் அங்கே வரைக்கும் நீங்கள் போகலாம். அந்த இடங்களில் எல்லாம் அங்கே வரைக்கும் உங்களுக்கு பல்வேறு இடங்களில் சுற்றுலா இடங்கள் உண்டு. அந்த இடங்களை ரசிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி சீசன் டைம் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்றைக்குமே வறட்சி